ஒரு 3000 ஆண்டு காலம் பழமையான ஒரு ஒரு நகரம் கீழடி என்கிற விஷயம் வந்த பிறகு இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு லிஃப்ட் கிடைச்சிருக்கு. அகில இந்திய அளவிலான விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் ஹெரிட்டேஜ் வாக் என்கிற கேட்டகரியில் அவர்கள் பசுமை நடையை தேர்வு செய்து விருதை கொடுத்தார்கள். தமிழர்களுடைய தீபாவளி அல்லது தீப திருநாள்ன்றது வந்து கார்த்திகை தான் வரும். இதில் நாகப்பேரூர் அப்படின்னே ஆரம்பிக்குது. இந்த ஊர் வந்து ஒரு பேரூரா இருந்திருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்னாடியே ஊர் அமைப்பெல்லாம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்றதுக்கு இந்த கல்வெட்டை ஒரு சான்றா சொல்லலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டார்ன்ற வார்த்தை வந்து நாட்டாற்று புறத்து நாட்டார் பெயரால் செய்வித்த திருமேனின்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறவியெடுப்பு திருவிழா நடத்தும் போது நிறைய சிலைகள்லாம் செஞ்சு வைக்கணும் இல்லையா, நேர்த்திக்கடனா. அந்த மாதிரி கிராம மக்கள் வந்து சமணர்களுக்கும் வந்து இந்த சிலைகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு முறை இந்த அதிகாலையில் பசுமை நடையின் காலை வணக்கங்கள். உண்மையிலேயே எப்பொழுதுமே முத்துப்புட்டிக்கு இந்த பெருமாள் மலைக்கு வருவது என்பது பசுமை நடையின் மிக உற்சாகமான ஒரு நடையாகவே இது அமையும். எப்பயுமே இந்த மலைக்கு நாங்கள் முதல்ல 2010 வந்த அன்னைக்கு கடும் மழை, அந்த ஊருக்குள்ளே வரும்போதே கடுமையான மழை. ஆனால் ஏறக்குறைய எல்லோரும் மலையில் நனைந்து தான் இந்த இடத்துக்கு வந்தோம். அது வந்து பசுமை நடையின் 5ஆவதோ 6ஆவது நடை. ஏறக்குறைய 70-80 பேரை வந்திருக்கோம். தினகரன் ஆசிரியர் கிருஷ்ணகுமார் உள்பட பலரும் அன்னைக்கு வந்துருந்தாங்க. ஸோ அந்த நடைக்கு நாங்கள் முகநூலில் எழுதின எல்லா கட்டுரையுமே மலை நடைன்னு தான் எழுதியிருப்போம். பசுமை நடை இல்லை, மலை நடை. அப்படி இது ஒரு அற்புதமான ஒரு மானிமெண்ட். இந்த இடத்தை பற்றி இன்றைக்கு இது ஒரு சிறப்பு நடை என்பதை உங்களுக்கு நான் முதல்ல அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு சாமானிய நடையில், இது ஒரு வழக்கமாக நாம் நடத்தக்கூடிய மாதாந்திர நடையை விட இந்த நடையில் உங்களிடம் பகிர்வதற்கு உற்சாகமான சில தகவல்கள் இருக்குது. அதனால் இந்த நடையை நான் ஒரு சிறப்பான நடையாக கருதுகிறேன். முதல் சந்தோஷமான அல்லது மகிழ்ச்சியான செய்தி என்பது, இன்றைக்கு தமிழக அரசினுடைய இயலுக்கான பாரதியார் விருது பெற்ற எழுத்தாளர் ஆய்வாளர் முருகேஷ் பாண்டியன் இங்கே வந்திருக்கிறார். அவர் இனிமேல் தான் அந்த விருதை பெறவிருக்கிறார் தமிழக அரசிடமிருந்து. இருப்பினும் இந்த நடையில் அவர் கலந்திருப்பதே இன்றைய அதிகாலையின் ஒரு சிறப்பு செய்தி. 2வது சிறப்பு செய்தி என்பது, கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று ஒரு சர்வதேச அளவிலான ஒரு சுற்றுலா தொடர்பான ஒரு நிகழ்வு மதுரையில் நடந்தது. அது ஒரு சர்வதேச நிகழ்வு. ஏறக்குறைய 8 நாடுகளிலிருந்தும் இந்தியா முழுமையிலிருந்தும் சுற்றுலாவை மையமாக வைத்து செயல்படக்கூடியவர்களுக்கான ஒரு B2B நிகழ்வு, ஒரு பிஸ்னஸ் நிகழ்வு. அது தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்போ என்கிற அந்த மாபெரும் நிகழ்வு 2 நாட்கள் ஐடாஸ் கடர் அரங்கத்தில் வேலம்மாள் மருத்துவமனைக்கு அருகில் நடைபெற்றது. அவர்கள் ஒரு மிகப்பெரிய விருது வழங்கும் இரவு நடத்தினாங்க. ஒரு அவார்ட்ஸ் நைட் என்று ஒரு பெரும் கோலாகலமான விழாவை அவர்கள் மதுரை மேரியட் ஹோட்டலில் நடத்தினாங்க. அதில் 6 கேட்டகரியில் அகில இந்திய அளவிலான விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் ஹெரிட்டேஜ் வாக் என்கிற கேட்டகரியில் அவர்கள் பசுமை நடையை தேர்வு செய்து விருதை கொடுத்தார்கள். நீங்களின்றி அந்த விருது சாத்தியமில்லை. 16 ஆண்டுகளுக்கு பின்பும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அளிக்கக்கூடிய உற்சாகம் என்பது ஏதோ நம் மத்தியில் அல்லது இந்த நகரம் மத்தியில் அல்ல. இந்த செய்தியை வாசிக்கக்கூடிய, இந்த செய்தியை எங்கிருந்தோ தொலைதூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு பெரிய உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக அந்த விருது வழங்குகிற போது, அந்த விருதை நான் வாங்கப் போகிற போது, அங்கே பகிரப்பட்ட செய்தி என்பது டூரிசத்தை பொறுத்தவரை அவங்க சொன்னாங்க, மதுரை என்பது நீண்ட காலமாக ஒரு தேய் வழக்கில் இருக்குது. இந்த இடம் மதுரையில் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை. மதுரை வந்து டூரிசம் மொழியில் ஒன் நைட் டெஸ்டினேஷனாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு நாள் ஒருத்தர் வந்தார்னா காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே மதுரையில் 6 இடம் தான் டூரிசம் மேப்பில் இருக்குது. 6 இடம்: மீனாட்சி அம்மன் கோயில், மஹால், தெப்பக்குளம், அழகர் கோயில், கூடலழகர் பெருமாள் கோயில், இல்லை திருப்பரங்குன்றம் கோயில். இதை தவிர மதுரைக்கு வரக்கூடிய பெரும் சுற்றுலா சர்வதேச தேசிய அளவில் வரக்கூடிய டொமஸ்டிக் டூரிசம் யாருக்கும் இந்த 6 இடத்தை தவிர யாரும் காட்டுவதில்லை. ஆனால் பசுமை நடை ஏறக்குறைய 60 இடங்களை கண்டெடுத்திருக்கிறது. அதில் ஒரு 30 இடங்களுக்கு முயற்சி பண்ணால் போகலாம். அப்போ நான் அந்த விருதை வாங்கும் பொழுது சொன்னது, இந்த இடங்களிலெல்லாம் மிக முறையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்தால் மதுரை ஒரு 3 நைட் டெஸ்டினேஷனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களால் அடையாளம் மட்டுமே காட்ட முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையும் அரசும்
இந்தியா டூரிசமும் இணைந்து இந்த இடங்களை எல்லாம் மதுரையினுடைய டூரிசம் மேப்பில் இடம்பெற செய்தால் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது இன்னைக்கு நிறைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ மதுரை நகரத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மாற்றான ஒரு பெரிய வளர்ச்சியை சுற்றுலாவால் கொடுக்க முடியும். அப்படி ஒரு 3000 ஆண்டு காலம் பழமையான ஒரு நகரம் கீழடி என்கிற விஷயம் வந்த பிறகு இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு லிஃப்ட் கிடைச்சிருக்கு. நாம் பேசக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு பெரிய ஒரு உந்துதல் என்பது கிடைத்திருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்கிறார்கள். இப்போ தான் அவங்க ரொம்ப யோசிச்சு அந்த 6 இடத்துல 7வது இடமா கீழடி மியூசியத்தை அவர்களால் சேர்க்காமல் இருக்க முடியல. அந்த அளவுக்கு அது வந்திருக்கு. அப்போ நாம் செய்யக்கூடிய வேலையினுடைய விளைவுகள் இப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு இன்றைக்கு முதலில் இந்த தளத்தை பற்றி நாம் பேசவிருக்கிறோம். அதற்கப்புறம் இன்னொரு சிறப்பு செய்தியை நான் சொல்வேன். இப்பொழுது சித்திரவீதிக்காரன் அவர்கள். முத்துப்பட்டி பசுமை நடைக்கு முதல் முறை வந்தபோது சார் சொன்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு மழை நாளில் வந்தோம். அப்போ வந்து தண்ணி கை கழுவுறதுலாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குகை தளத்தில் இருக்க காடி வெளியில் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் உள்ளுக்குள்ளே யாருமே நனையாமல் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் அடுத்து போகும்போது அந்த இடத்த பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த மாதம் வந்து நிறைய சிறப்பான செய்திகள் நடையில் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் அக்டோபரில் வந்து இன்னும் 2 வாரத்தில் தீபாவளி வரப்போகுது. இப்போ நாளைக்கு பௌர்ணமி அப்படின்னா 2 வாரம் கழிச்சு அமாவாசை அன்னைக்கு தீபாவளி வரும். இதுக்குன்னு இந்த தீபாவளிக்கும் இந்த பசுமை நடைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையில் 2 மகாவீரர் சிலை இருக்குது, கீழே ஒரு மகாவீரர் சிலை இருக்கும். மகாவீரர் வந்து முக்தி அடைந்த நாள், அதனால தான் வந்து தீபாவளியாக கொண்டாடுறாங்க. தீபாவளி அப்படின்னு சொன்னால் விளக்குகளின் வரிசை, அதாவது ஆவளி அப்படின்னா வரிசை, தீபங்களை வரிசையாக ஏற்றி வைக்கிறது தான் தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவீரர் வந்து முக்தி அடைந்த நாள் தான் வந்து தீபாவளியாக வடக்கு முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழர்களுடைய தீபாவளி அல்லது தீப திருநாள்ன்றது வந்து கார்த்திகை தான் வரும். பொதுவாகவே நம்மளுடைய பண்டிகைகள் எல்லாமே வந்து பௌர்ணமியை ஒட்டி தான் வரும். அதனால பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை வந்து பௌர்ணமியை ஒட்டி வரும். இப்போ உங்களுக்கு சமணம் சார்ந்து நிறைய செய்திகள் வந்து தெரியும். குறிப்பாக ஒரு 2 செய்திகளோட அடுத்து இந்த இங்கே இருக்கக்கூடிய 3 தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. அதற்கடுத்து 2 வட்டெழுத்து கல்வெட்டுகள் இருக்குது. ரெண்டுமே மிக முக்கியமான நிறைய செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒன்று வந்து மகாவீரர் வந்து முக்கியமாக 5 கொள்கைகள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அஹிம்சைன்னு சொல்கிறது, எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கிறது. அடுத்து வந்து சத்தியம், உண்மையை பேசுறது. 3வது வந்து கல்லுண்ணாமை. 4வது வந்து பிறனில் விளையாமை. 5வது வந்து மிருகப்பொருள் விரும்பாமை. அதாவது அதிகமான பொருளை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற நுகர்வு வெறி இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறது தான் சமணம் முக்கியமாக வலியுறுத்துது. அந்த 5 கொள்கைகள் போக அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 4 அறங்கள் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து எல்லாருக்குமான கல்வி, ஞானதானம் சொல்கிறது. எல்லாருக்குமான உணவு, அன்னதானம் கொடுக்கறது. எல்லாருக்குமான மருத்துவ வசதி, ஔடத தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வதாக இருக்கிறது வந்து எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கறது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா பயந்து போயிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாத்து வச்சுக்கிறாங்களே, அடைக்கலம் கொடுக்கறது. இப்போ 5 நாள் புகலிடம் சொல்லி சில இடம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடைக்கலம் கொடுக்கறது தான் வந்து 4வது தானமாக சொல்கிறாங்க. இப்படி முக்கியமான 4 தானங்களை சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இணையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுயமுன்னேற்ற காட்சிகளை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை வந்து முக்கியமாக சமணத்தோட 3 திரிரத்தினங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கைகள்லேருந்து சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு, நிறைய நல்ல விஷயங்களை தேடி படைக்கிறது தான் வந்து நல்ல அறிவு சொல்லலாம். 2வது வந்து நற்காட்சி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட வீடியோ இருக்கும். நற்காட்சின்றது நீங்கள் விரும்புகிற நல்ல விஷயத்த நடக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறது தான் நற்காட்சி. அடுத்து வந்து நல்ல ஒழுக்கம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா 5am கிளப்பு, அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு சொல்லி சின்ன சின்ன பழக்கங்களை மேம்படுத்துறதை பற்றி நிறைய இருக்கும். இது எல்லாத்தையுமே அடிப்படையாக அந்த சமணத்தோட திரிரத்னம் சொல்லக்கூடிய அந்த 3 இதுலன்னு சொல்லலாம். நல்லறிவு, நற்காட்சி, நல்ல ஒழுக்கம், இந்த 3 இதுவும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய 3 தமிழ் கல்வெட்டுகள் பற்றி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தெரியும். ஒன்று, இந்த பகுதி வந்து பக்கத்தில் நாகமலை இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்க ஒரு கல்வெட்டில் வந்து நாகப்பேருரந்தை முசிறிகோடன் இளமகன் அப்படின்னு சொல்லி வருது. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 2000 வருடங்களுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டு. அப்போ இருந்தே இந்த மலை வந்து பக்கத்தில் இருக்க மலை வந்து நாகம் மாதிரி நீண்டு இருக்கிறதுனால நாகமலையாக தான் அழைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு யானைமலை போய் பார்த்துருப்போம். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டில் வந்து இவகுன்றத்து உறையுள் அப்படின்னு இருக்கும். இவம்ன்றது யானையை குறிக்குது. அப்போ 2000 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து அந்த மலை வந்து யானை மலையாக தான் அறியப்பட்டிருக்கு. இப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வழியாக நிறைய செய்திகள் இருக்கு. அதே மாதிரி முசிறிகோடன் இளமகன் அப்படின்னு இருக்கு. இந்த முசிறி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேரர் நாட்டு துறைமுகம் அது. இப்போ வந்து இந்த பகுதி வந்து என்ஹெச்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸாக இருக்கு. முன்னாடியே அது வந்து ஒரு பெருவழி பாதை தான். இப்போ நம்ம இந்த மலைக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கீழக்குயில்குடி மலை இருக்குது. அதுக்கடுத்து நம்ம முத்துப்பட்டி பெருமாள் மலை இருக்குது.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கர் புளியங்குளம், அப்புறம் விக்கிரமங்கலம், சித்தர்மலை வரைக்கும் அப்படியே போய் உசிலம்பட்டி வழியாக கூடி பெரிய இது ஒரு பெருவழி பாதை. அதே மாதிரி யானைமலை பக்கம் வழியாக கூடி போகிறது ஒரு பெருவழி பாதை. இந்த மாதிரி பெருவழி பாதைகள் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து இப்போ நம்ம நிறைய ஊர் சிற்றூர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதில் நாகப்பேரூர் அப்படின்னே ஆரம்பிக்குது. இந்த ஊர் வந்து ஒரு பேரூராக இருந்திருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்னாடியே ஊர் அமைப்பெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றதுக்கு இந்த கல்வெட்டை ஒரு சான்றாக சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டுப்போம், யாயும் யாயும் ஆராயிரோ எந்தையும் உந்தையும் சொல்லி. இப்போ தந்தை மாதிரி இருக்கிறத ஒரு தலைவனை குறிக்க சொல்ல நாகப்பேரூர் அந்தை அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டில், இந்த முதல் கல்வெட்டிலே இருக்குது. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு பாறை மாதிரி இருக்கும், அது நடுவில் ஒரு பெட்டு மாதிரி தெரியும். அதில் வந்து இந்த கல்வெட்டு செதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சையலன் விந்தையூர் கவி அப்படின்னு இருக்கும். இந்த இந்த கல்வெட்டு தான் நிறைய வாசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த குகையோட பாறையோட முகப்புல இருக்கும். இந்த தமிழ் கல்வெட்டை நீங்கள் போனீங்கன்னா அங்கே வாசிக்கிறாங்க, பெருசாக நல்லா தெளிவாக எழுதியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சையலன்றவர் வந்து விந்தையூர்னு சொல்றது ஒருவேளை வண்டியூராக இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த கல்வெட்டை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது, திடிக்காத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து ஏராளமான பேர் வந்து இப்போ வந்தவங்க பூரா இப்போ நிறைய கல்வெட்டு செதுக்கிட்டாங்க. அதனால் அதை கண்டுபிடிக்கிறது வந்து உங்களோட ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கலாம் இன்னைக்கு. அந்த 3வது கல்வெட்டு எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்குறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் அப்படி திரும்பின உடனே 2 மகாவீரர் சிலை இருக்கும். அந்த மகாவீரர் சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து கல்வெட்டு இருக்குது. அந்த வட்டெழுத்து கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமணம் சார்ந்த நிறைய செய்திகளையும் நிறைய தகவல்களையும் கொடுக்குது. ஒரு கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ பராந்தக பர்வதமாயின குரண்டி ஸ்ரீவல்லப பெரும்பள்ளி குரண்டி அஷ்டோபவாசி படாரர் மாணாக்கர் கனகநந்தி பெரியடியல் நாட்டாற்றுப்புறத்து நாட்டார் பெயரால் செய்வித்த திருமேனி. இது வந்து இந்த செய்தி. இதில் ஒவ்வொரு வரையுமே ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஸ்வஸ்தி ஸ்ரீ பற்றி பின்னாடி அடுத்து சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பராந்தக பர்வதம் இருக்கு இல்லையா, அந்த பராந்தக பர்வதம் சொல்றது வந்து பாண்டிய மன்னன் வந்து பராந்தக பாண்டியனோட பெயரில் குறிக்கக்கூடிய ஒரு பேர். ஸ்ரீவல்லப பெரும்பள்ளி அப்படின்னா ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் ஒரு பாண்டியன் இருக்கான். அவனோட காலத்துக்கு வந்து அவரோட பேரில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை அமைச்சிருக்காங்க, ஸ்ரீவல்லப பெரும்பள்ளி அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரண்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து காரியாபட்டி போனீங்கன்னா ஆவியூர்னு சொல்லி ஒரு இடம் வரும். அங்கே ஒரு டிவிஎஸ் கம்பெனி கூட இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஊர் தான் வந்து குரண்டி. அந்த குரண்டி வந்து அஷ்டோபவாசி படாரர் அப்படின்னு சொல்கிறாங்க. படாரர்ன்றது ஒரு பட்டம் மாதிரி. அஷ்டோபவாசி அப்படின்னா 8 நாள் வந்து வந்து அவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க. 8 நாள் 16 நாள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க உண்ணாவிரதம் இருந்து இந்த குகைகளில் தங்கியிருப்பாங்க. அதனால வந்து அந்த துறவிகளை வந்து அஷ்டோபவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அஷ்டோபவாசி படாரர் மாணாக்கர் அப்படின்னு சொல்லிடுது. இங்கே சமணம் சார்ந்த கல்வெட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா சமணமும் அதுக்கான ஒரு பங்களிப்பை செலுத்தி இருக்கு. இப்போ வந்து எல்லாருமே வந்து யாரோட மகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சமணத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் யாரோட மாணாக்கர், கனகநந்தி பெரியடியார் அப்படின்றவர் யாருன்னா அஷ்டோபவாசி படாரரோட மாணாக்கர். இந்த மாதிரியான ஒரு கல்வெட்டு செய்தி வந்து அந்த இடத்துல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து இப்போ மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நாட்டார் வழக்காட்டியல்னு சொல்லி ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த முன்னாடி இந்த வார்த்தை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டார்ன்ற வார்த்தை வந்து நாட்டாற்று புறத்து நாட்டார் பெயரால் செய்வித்த திருமேனின்னு இருக்கு. இப்போ இந்த ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய மலையில் இருக்கு. இந்த மலையில் இருக்கு அந்த கல்வெட்டு. இந்த மாதிரி இந்த முதல் கல்வெட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கல்வெட்டு வந்து 2 கல்வெட்டு இருக்கும். 2 மகாவீரர் சிலை இருக்கும். அதில் 2வது கல்வெட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ வெண்பு நாட்டு குரண்டி, அந்த ஏரியாவோட பேர் பகுதியை வந்து வெண்பு நாடுன்னு பிரிச்சிருக்காங்க. முன்னாடி குரண்டி இருக்க ஏரியாவை, காரியாப்பட்டி இந்த பகுதியில் இருந்த அந்த ஏரியா பேர் வெண்பு நாடு. வெண்பு நாட்டு குரண்டி. அது வந்து திரும்பவும் அஷ்டோபவாசி படாரர் மாணாக்கர் குணசேன தேவர்னு சொல்லி போட்டிருக்கோம். சமணமலையிலேயே அதே கல்வெட்டு இருக்கு. குணசேன தேவர் மாணாக்கர் கனகநந்தி பெரியடிகள் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா அமிர்த பராக்கிரம நல்லூரான உயிர்குடி ஊரார் பெயரால் செய்வித்த திருமேனி அப்படின்னு இருக்கு. இந்த அமிர்த பராக்கிரம நல்லூர்ன்றது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழக்குயில்குடி தான் சொல்றாங்க. ஏன்னா அடுத்த வார்த்தையிலே உயிர்குடி அப்படின்ற வார்த்தை வந்துருது. அந்த உயிர்குடியில் வந்து அந்த ஊருக்காரங்க செஞ்சு கொடுத்துருக்க நாட்டாற்றுப்புறத்து ஊரார் பெயரால் செய்வித்த திருமேனி இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறவியெடுப்பு திருவிழா நடத்தும் போது நிறைய சிலைகள்லாம் செஞ்சு வைக்கணும் இல்லையா, நேர்த்திக்கடனா. அந்த மாதிரி கிராம மக்கள் வந்து சமணர்களுக்கும் வந்து இந்த சிலைகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த 2 சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட எல்லாரும் மதங்களையும் வந்து ஒற்றுமையாக வழிபட்டதுக்கான சான்றா சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்ரீவல்லப பள்ளின்ற பள்ளி வந்து குரண்டியில் இருக்க மாதிரி மாதேவி பெரும்பள்ளின்ற பள்ளி வந்து நம்ம சமணமலை மேலே இருந்திருக்கு. அப்போ அந்த பாண்டியர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சமண மதத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் காலத்தில் தான் வந்து பெரியாழ்வார் வந்ததாக சொல்கிறாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைணவத்தையும் அவங்க ஆதரிச்சிருக்காங்க. இப்படி சமண வைணவம் இப்படி எல்லா மதங்களையும் சேர்த்து தான் அந்த பாண்டியர்களோட ஆட்சி இருந்திருக்கு. இந்த ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் மாணிக்கவாசகர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு சொல்றாங்க. இப்படி சைவத்துக்கு வைணவமா இருக்கட்டும் எல்லா மதங்களையும் வந்து ஒரு அரசு வந்து ஒருங்கிணைச்சு தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அந்த கல்வெட்டுல கீழே பார்த்தீங்கன்னா பள்ளிச்சிவிகையார் ரச்சைன்னு இருக்கும். இந்த பள்ளிச்சிவிகையார் ரச்சைனா அந்த பள்ளிச்சிவிகைன்னு சொல்றது ஒரு குழு, அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு குழு மாதிரி. அவங்க வந்து இந்த ரச்சை அப்படின்னா பாதுகாக்கணும் இந்த கல்வெட்டுகளை இந்த மலையை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 2 கல்வெட்டுகள் வந்து நீங்க போன உடனே இப்படி ஏறினீங்கன்னா அந்த பாறையில பார்க்கலாம். அந்த 2 சிலைகள் இருக்கும். அந்த 2 சிலைகள்லையும் வந்து இப்போ நம்ம சமணம் போட்டு அமர்ந்திருக்கோம் இல்லையா, அதை தான் அந்த சமணம் சொல்றாங்களே, சமணர்கள் போல அமர்ந்திருக்கிறதுனால அந்த சிலைகள் 2ம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசனத்தில் இருக்கும். கீழே 2 அழகா யாழி சிலையோட இருக்கும். அந்த சிலையை நீங்க அதை பார்க்கலாம். நன்றி.